சென்னை ஈசிஆர் அடியோட மாறப்போகுதா? 2100 கோடியில் சென்னையின் பிரம்மாண்டமான ப்ராஜெக்ட் அங்கே தான் வரப்போகுது. என்ன ப்ராஜெக்ட்? இந்த ப்ராஜெக்ட் ஏன் ரொம்ப முக்கியம்னு தெரியுமா? சென்னையின் தென்பகுதி போக்குவரத்து கட்டமைப்பில் ஒரு முக்கிய மைல்கல்லாக திருவான்மியூர் முதல் உத்தண்டி வரைக்கும் கிழக்கு கடற்கரை சாலை, அதாவது ஈசிஆரில் அமைக்கப்பட உள்ள பிரம்மாண்டமான 4 வழி உயர்மட்ட மேம்பாலத்திற்கு தமிழக முதல்வர் திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் வியாழக்கிழமை அடிக்கல் நாட்டினார். இதற்கான பணிகள் சமீபத்தில் தான் தொடங்கியிருக்கு. இதனால் சென்னையில் ஈசிஆர் பகுதியில் நிலவக்கூடிய போக்குவரத்து நெரிசலுக்கு முற்றுப்புள்ளி வைக்கப்படும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. 2025 முதல் 2026 வரைக்குமான மாநில பட்ஜெட்டில் அறிவிக்கப்பட்ட இந்த திட்டம் 2100 கோடி மதிப்பீட்டில் செயல்படுத்தப்படுது. சுமார் 13.30 கிலோமீட்டர் நீளம் கொண்ட இந்த மேம்பாலம் சென்னை மாநகரின் தெற்கு பகுதியில் நிலவக்கூடிய கடுமையான போக்குவரத்து நெரிசலை குறைக்க ஒரு நிரந்தர தீர்வாக அமையும் அப்படின்னு எதிர்பார்க்கலாம். தமிழ்நாடு சாலை மேம்பாட்டுக் கழகம், அதாவது TNRDC மூலமாக பொது மற்றும் தனியார் பங்களிப்பு PPP அடிப்படையில் இந்த திட்டம் செயல்படுத்தப்பட உள்ளது. KNR கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் பிரைவேட் லிமிடெட் அப்படின்ற நிறுவனம் இந்த திட்டத்தை ஹைபிரிட் அன்யூரிட்டி மாடல் அப்படின்ற முறையில் கட்டமைக்கும். இந்த உயர்மட்ட மேம்பாலம் நவீன தொழில்நுட்ப வசதிகளோடு வடிவமைக்க உள்ளது. இந்த மேம்பாலத்தின் மொத்த நீளம் 13.3 கிலோமீட்டர் இருக்க போகுது. அகலம் 17.25 மீட்டர், அதாவது 4 வழி சாலை அளவுக்கு இருக்க போகுது. உயரம் 5.5 மீட்டர் இருக்க போகுது. கீழ்மட்ட சாலை விரிவாக்கம், அதாவது திருவான்மியூர், நீலாங்கரை மற்றும் அக்கரை ஆகிய பகுதிகளில் தற்போது இருக்கக்கூடிய சாலைகள் 6 வழி சாலைகளாக விரிவுபடுத்தப்படும் அப்படின்னு சொல்றாங்க. OMR டைட்டில் பார்க் சந்திப்பில் இருந்து உத்தண்டி வரைக்கும் சிக்னல் இல்லாத தடையற்ற பயணத்தை உறுதி செய்யும் வகையில் இந்த மேம்பாலம் அமையும். உள்ளூர் மக்கள் எளிதாக ஏறி இறங்குவதற்கு ஏதுவாக சில முக்கியமான இடங்களில் ஏறுதளம் மற்றும் இறங்குதளங்கள் அமைக்கப்பட உள்ளன. அந்த முக்கியமான இடங்கள் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திருவான்மியூர் RTO அலுவலகம், கொட்டிவாக்கம் மற்றும் பாலவாக்கம், நீலாங்கரை மற்றும் வெட்டுவாங்கேணி, இஞ்சம்பாக்கம் மற்றும் சோழிங்கநல்லூர், பனையூர் மற்றும் முத்தண்டி. சரி, ஓகே. இப்போ இந்த மேம்பாலம் ஏன் அவசியம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திருவான்மியூர் முதல் உத்தண்டி வரையிலான பகுதி சென்னையின் மிக முக்கியமான மற்றும் பரபரப்பான சாலைகளில் ஒன்றா இருந்துட்டுருக்கு. அதுவும் வீக்கெண்ட், வார இறுதியில் இங்கே ஏற்படக்கூடிய போக்குவரத்து நெரிசலில் சிக்கி சின்னாபின்னமானவங்களுக்கு தான் புரியும் இதனுடைய சிரமம் என்ன அப்படின்றது. கடற்கரைக்கு செல்லக்கூடிய சுற்றுலா பயணிகளின் வருகையினால் வார இறுதிகளிலையும் விடுமுறை நாட்களிலையும் இங்கு கடுமையான போக்குவரத்து நெரிசல் ஏற்படுது. குடியிருப்பு விரிவாக்கம், அதாவது தெற்கு சென்னை பகுதிகளில் அதிகரித்து வரக்கூடிய குடியிருப்புகள் மற்றும் வாகனங்களின் எண்ணிக்கை காரணமாக தற்போதைய சாலை வசதிகள் இப்போதைக்கு போதுமானதாக இல்லை. சத்தத்தை குறைக்கக்கூடிய சுவர்கள், அதாவது நாய்ஸ் பேரியர்ஸ், குடியிருப்பு பகுதிகளில் வாகனங்களின் சத்தம் கேட்காமல் இருக்க பிரத்யேக சுவர்கள் அமைக்கப்பட உள்ளது. அதே போல சூரிய சக்தி விளக்குகள், அதாவது சாலை முழுவதும் தொடர்ச்சியான LED விளக்குகள் மற்றும் சூரிய சக்தியில் இயங்கக்கூடிய பிரதிபலிப்பு பலகைகள் அமைக்கப்பட இருக்கு. மேம்பால தூண்களுக்கு இடையே மழைநீர் சேகரிப்பு அமைப்புகளும் அமைக்கப்பட இருக்கு. இந்த திட்டத்தின் கட்டுமான பணிகள் 3 ஆண்டுகளில் முடிக்கப்படும் அப்படின்னு எதிர்பார்க்கலாம். கட்டுமானத்திற்கு பிறகு 5 ஆண்டுகளுக்கு தனியார் நிறுவனம் தான் இந்த மேம்பாலத்தை பராமரிக்க போகிறாங்க. இத்திட்டம் செயல்பாட்டுக்கு வரும்போது பயண நேரம் பெருமளவு குறைவதோடு மட்டுமல்லாமல் சாலை பாதுகாப்பும் மேம்படும். நீங்கள் ஈசிஆரில் வசிக்கிறீங்க அல்லது நீங்களும் வார இறுதி நாட்களில் ஈசிஆருக்கு அடிக்கடி போயிட்டு வரக்கூடிய நபராக இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த திட்டம் உங்களுக்கு மகிழ்ச்சிகரமானதாக, சர்ப்ரைஸான ஒன்றா தான் இருக்கும். இன்னும் 3 ஆண்டுகளில் அங்கே இருக்கக்கூடிய போக்குவரத்து நெரிசல் மற்றும் சில பல போக்குவரத்து இடையூறுகள் எல்லாத்தையுமே கம்ப்ளீட்டாக கிளியர் பண்ணி இந்த திட்டத்தின் மூலமாக ஈசிஆரை கம்ப்ளீட்டாக மாறப்போகுது அப்படின்னு சொல்கிறாங்க. பொறுத்திருந்து பார்க்கலாம் சென்னை ஈசிஆர் என்ன மாதிரியான மாற்றத்தை சந்திக்க போகுது அப்படின்றத. Subscribe to One India and never miss an update.